ஒரு அரசகுமாரி இருந்தாள். அவள் மிகவும் அழகானவள். இன்னும் அவளுக்கு திருமணமாகவில்லை. அவள் மிகவும் வேகமாக ஓடும் திறமையுடையவள். அந்த நாட்டில் யாராலும் அவளை ஓட்டப் போட்டியில் வெல்ல முடியவில்லை. அதனால் அவளுடைய தந்தையான அரசன் அறிவித்தான், யார் அவளை ஓட்டப் போட்டியில் வெல்வாரோ அவர் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. பல அரசகுமாரர்கள் அந்த நாட்டிற்கு வந்து போட்டியில் கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் அவளிடம் தோற்றுப்போனார்கள். இதனால் அரசன் கவலையடைந்தான். தனது மகள் இன்னும் திருமணமாகாததால். ஒரு நாள் ஒரு இளைஞன் அரண்மனைக்கு வந்தான். அவன் ஒரு சந்நியாசியைப் போல தோன்றினான். ஆனால் அவன் மிகவும் புத்திசாலி. அவன் அரசகுமாரியை திருமணம் செய்ய விரும்பினான். அரசன் அவனிடம் கூறினான், நீ அவளை ஓட்டப் போட்டியில் வென்றால் மட்டுமே திருமணம் செய்யலாம் என்று. அந்த இளைஞன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அவனால் அவளை வெல்ல முடியாது என்று அவன் அறிந்தான். அவன் ஒரு திட்டம் தீட்டினான். அவனிடம் 10 தங்கக் கட்டிகள் இருந்தன. அவன் அவற்றை ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக பாதையில் வைத்தான். ஓட்டப் போட்டி ஆரம்பமானது. அரசகுமாரி வேகமாக ஓடினாள். ஆனால் இளைஞன் மெதுவாக ஓடினான். பாதையில் அவள் ஒரு கட்டியை கண்டாள். அது யாரோ தவறவிட்டது என்று நினைத்தாள். அதை எடுத்து பார்த்தாள். அது தங்கம். அவள் அதை எடுத்துக்கொண்டாள். பின்னால் பார்த்தபோது இளைஞன் ஓடிக்கொண்டிருந்தான். அதனால் அவள் வேகத்தை அதிகரித்தாள். சிறிது தூரம் சென்றபோது இன்னொரு தங்கக்கட்டி கிடைத்தது. அதையும் எடுத்துக்கொண்டாள். இதற்குள் இளைஞன் அருகில் வந்துவிட்டான். அவள் இன்னும் வேகமாக ஓடத் தொடங்கினாள். ஆனால் கொஞ்சம் தூரம் சென்றதும் 3வது தங்கக்கட்டி கிடைத்தது. அதையும் எடுத்துக்கொண்டாள். அவள் எடுத்துக்கொண்ட தங்கத்தின் எடை அதிகரித்தது. அதனால் அவளால் வேகமாக ஓட முடியவில்லை. மீண்டும் 4வது கட்டியும் கிடைத்தது. பேராசை கொண்ட அவள் அதை கூட எடுத்துக்கொண்டாள். இதனால் அவளின் வேகம் மேலும் குறைந்தது. இறுதியில் அவள் இலக்கை அடைய முடியவில்லை. அந்த இளைஞன் வேகமாக ஓடி போட்டியில் வெற்றி பெற்றான். அரசன் தனது மகளின் திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தினான். திருமணத்திற்கு பிறகு அந்த இளைஞன் தனது மனைவியிடம் இருந்த அனைத்து 10 தங்கக்கட்டிகளையும் மீண்டும் பெற்றுக்கொண்டான். நீதி: பேராசை இருந்தால் வெற்றி பறிபோய்விடும். பேராசை கொள்ளக்கூடாது. இதன் நீதியாகும்.